சென்னை தரமணி துறைப்பாக்கம் பகுதியில் உள்ள ஐடி நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்த 2 ஐடி ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுமன். வணக்கம். என்ன நடந்தது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியாங்க. அதாவது கடந்த வாரம் போதைப்பொருள் மெத்தபெட்டமைன் வழக்கில் துணை நடிகை மீனா கைது செய்யப்பட்டார். அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் துறைப்பாக்கம் பகுதியில் 6 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளுடன் 4 பேரும், அதேபோல் மடிப்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் 4 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளுடன் 5 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தற்போது தரமணி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அதாவது ஐடி நிறுவனங்கள், கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு இளைஞர்களுக்கு தொடர்ந்து மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை செய்து வருவதாக தரமணி சரக உதவி ஆணையர் அவர்களுக்கு ரகசிய தகவல் வந்தது. தகவலை அடுத்து அவரது தலைமையில் தனிப்படை அமைத்து தலைமை காவலர்கள் கொண்ட 3 தலைமை காவலர்கள் கொண்ட தனிப்படை அமைத்து தொடர்ந்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த தனிப்படை போலீசார் சென்னை வேளச்சேரி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் உள்ள ஷாம் சுந்தர் என்பவரை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். அதாவது அவர் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை விற்பனை செய்யும் போது கையும் களவுமாக போலீசார் பிடித்தனர். தொடர்ந்து அவருடன் அவர் நண்பரும் அதாவது ஜெகதீஷ் என்பவரும் கையும் களவுமாக மாட்டப்பட்டார். அதாவது அவர் பேருந்து நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் இவர் விற்பனை செய்து வருவதும், இந்த ஷாம் சுந்தர் என்பவர் இந்த OMR சாலையில் உள்ள ஐடி நிறுவனங்கள், கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு தொடர்ந்து மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை செய்து வருவதாகவும் போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து 5.5 கிராம் கொண்ட 30,000 மதிப்புள்ள போதைப் பொருள் மெத்தபெட்டமைனை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து இந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் இதுவானது தொடரும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.